ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 13 ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற ஒரு மீடியா இருக்குது, அதில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து H1B அப்படிங்கிற அந்த வீசாவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூ அப்ரோச் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அப்படி நியூ அப்ரோச் ஆன் H1B அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இப்படி பேசியிருந்தார். I think the president's vision here is to bring in overseas workers where these jobs went. Who have skills. Who have the skills, 3, 5, 7 years to train the U.S. workers, then they can go home, the U.S. workers fully take over. Okay, first இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் அமெரிக்கா டோன்ட் ஹாவ் இனஃப் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபாக்ஸ் நியூஸ் ஹோஸ்ட் லாரா இன்கம் அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் அப்படி ஒரு பதில் சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அந்த சர்ச்சைக்கு வந்து ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரியும் வந்து இல்லை, வி ஆர் கமிட்டட் டு ஹெல்ப் அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் தான் ஸ்காட் பெசன்ட் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. அந்த வீடியோட கோர் மெசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப்போட இன்டென்ஷன் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே ஒரு 3 வருஷத்துக்கோ இல்லை 5 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 7 வருஷத்துக்கோ இங்கே அமெரிக்கன் ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஸ்காட் பெசன்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு மெசேஜ் தான் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து H1B வீசா அப்படிங்கிறதுல ஒரு நியூ அப்ரோச் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை வந்து நினைக்க வச்சிருக்கு. இதில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே அவர் வந்து பதிலும் சொல்லியிருப்பார். Do you understand the concern that people have? Hey, an American could have that job. Why you give it to a guy from India? But an American can't have that job so because it's specific skills. Because we haven't built ships in the U.S. for years. We haven't built semiconductors. So this idea of overseas partners coming in, teaching American workers, then returning home, that's a home run. ஏன் நம்ம வந்து இங்கே பண்ண முடியாதா அப்படின்னு அந்த ஹோஸ்ட் கேட்குற கேள்விக்கு அவர் வந்து இல்லை, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு டெக்கேட்ஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். அந்த வேலையை வந்து அமெரிக்காவில் வைக்காமல் அதை வந்து வெளிநாடுகளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்து ஷிப் பில்டிங் அந்தளவுக்கு பண்ணல, அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் வந்து இங்கே அந்தளவுக்கு வந்து பண்ணல. அதனால் இந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த ஷார்ட்டேஜை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது? வெளியிலேருந்து நல்ல ட்ரெயினான ஆளுங்களை, நல்ல ஹை ஸ்கில் ஒர்க்கர்ஸை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்க ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள வந்து அமுச்சு வச்சிடலாம். ஸோ இது வந்து அவங்க பர்மனெண்ட்டாக அமெரிக்கன் ஒர்க்கர்ஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுற மாடல் கிடையாது, இது வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து H1Bயோட நியூ அப்ரோச் எடுக்க வைக்குதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் யோசிக்க வச்ச ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. இதில் 2 பாயிண்ட் வந்து கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஒன்று வந்து சில சர்டன் இண்டஸ்ட்ரீஸில் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கான ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து கிளியராக தெளிவாகுது. ரெண்டாவது, இது வந்து பெர்மனன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாடல் இல்லாமல் இது ஒரு டிரான்சிஷனல் மாடலாக இருக்க போகுது. அதாவது வந்து இங்கே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே அந்த இண்டஸ்ட்ரி சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிற மாதிரியான ஒரு டிரான்சிஷனல் மாடல் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்ரோச் இருக்க போகுது அப்படிங்கிறது அவரோட பேச்சிலேருந்து தெளிவாகுது. ஓகே, இங்கே இருக்க கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க? இங்கே இருக்க லீகல் எக்ஸ்பர்ட்ஸு, இந்த நியூஸ் மீடியாவில் வந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 விஷயம் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதில் பாயிண்ட் நம்பர் 1 வந்து ட்ரைனிங் எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ரிசோர்ஸை வந்து உள்ளே கூட்டு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அமெரிக்கன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ட்ரைனிங் எப்படி மெஷர் பண்ணுறது? அது ஒரு 3 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு வீசாவாக இருக்குமா, இல்லை வந்து எந்த மாதிரி அவங்க வந்து ட்ரைனிங்கை மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதோடு சேர்த்து ஃபுல்லி ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே அனுப்பிச்சிருவோம், இல்லை வந்து கோ ஹோம் அப்படின்ற மாதிரி அந்த அப்ரோச் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ எப்போ வந்து வென் வில் யூ டிசைட் த அமெரிக்கன்ஸ் ஆர் ஃபுல்லி ட்ரெயின்டு? இந்த 2 மெட்ரிக்ஸுமே வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இது வந்து தெரியல, மேபி ஒரு வேளை அந்த செக்டர் எந்த செக்டர்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த செக்டரில் மேபி H1B வீசாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக அப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு செக்டர் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த H1B வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேன்சல் பண்ணலாம், இல்லை இதுக்கப்புறம் புதுசாக வர H1Bs வந்து அப்ரூவ் பண்ணாமல் இருக்கலாம். இது வந்து ஒரு அப்ரோச் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக முன்வைக்கிறாங்க. 2வது பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்ததுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டிஸ் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க? ஒரு வேளை வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இப்போ வந்து அமெரிக்கா வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நான் இமிகிரண்ட் வீசா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் H1B வீசாவில் இங்கே வந்துட்டு நீங்கள் க்ரீன் கார்டு வாங்கிட்டு இங்கே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு பாத்வே இருக்குது. ஒரு புது அப்ரோச் அப்படின்னும் போது
எந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா அட்ராக்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு மக்கள் இங்கே வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வந்து அது ஃபீஸபிளாக இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே வந்து ஒரு 2வது பாயிண்ட்டாக இங்கே இருக்க கிரிட்டிக்ஸாக வந்து முன் வைக்கிறாங்க. அண்ட் 3வது பாயிண்ட் இங்கே என்ன ஒரு பிரச்சனையாக கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இஷ்யூலாம் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே இங்கே இனஃப் நம்பர் ஆஃப் டேலண்ட் இல்லை அப்படின்னும் போது யாரை ட்ரெயின் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு பேக்ரவுண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேக்ரவுண்டும் இருக்கணும். அப்படிங்கிறதும் இங்கே இருக்கிற வந்து 3rd கிரிட்டிக் பாயிண்ட்டாக வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இங்கே இருக்கிற மீடியாக்களும் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செமிகண்டக்டர் எடுத்துக்கோங்க. செமிகண்டக்டர் வந்து ஒன்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த செமிகண்டக்டர் வந்து 1 to 2 மில்லிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் பிரித்து பார்க்குறதோ இல்லை ரிப்பேர் பண்ணுறதோ வந்து நம்ம நார்மலான மக்கள் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமிகண்டக்டர் வந்து ஒரு அதர் கண்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நமக்கே தெரியாமல் அந்த கண்ட்ரியில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அந்த செமிகண்டக்டர் சிப்புக்குள்ளேயே டிசைன் பண்ணி அந்த கண்ட்ரியால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் எவ்ரிதிங் வில் பி எ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இருக்கிற எந்த டிவைஸ்லையும் சரி செமிகண்டக்டர் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. இப்போ நான் இங்கே என் வீட்டில் இருக்க வேக்யூம் கிளீனரில் கூட செமிகண்டக்டர் சிப் வந்து ஏதோ ஒரு சிப் வந்து இருக்கும். அந்த மாதிரி எல்லா டிவைஸும் அந்த செமிகண்டக்டர் சிப் இருக்கும்போது நீங்கள் அதர் கண்ட்ரியை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்யூரிட்டி ரிஸ்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது வந்து தேவையில்லாமல் ஒரு ஆக்சஸ் மெத்தட் அங்கே இருந்துச்சு அப்படின்னா தென் இட் வில் பி a பிக் ப்ராப்ளம். ஸோ அது வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. அதனால் செமிகண்டக்டர் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா ஸ்டெப் எடுக்கிறது வந்து ஒரு எந்த நாடாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு வெல்கமிங் மூவ் தான். ஆனால் இது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஸ்காட் பெசன்ட் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே வந்துட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாஃப்ட்வேர் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சர்வீஸ் அண்ட் ஹேண்ட்லிங் தான். அந்த சர்வீஸ் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து நீங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இருக்காது. இது ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி நினச்சிட்டாங்கன்னா இங்கே இருக்கிற இதெல்லாம் தாண்டி அவங்க அவுட் சோர்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறது இங்கே இருக்க கிரிட்டிக்ஸ் வந்து அதிகமாக பேசுகிற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு சாஃப்ட்வேர் சர்வீசிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேக்காக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் மேலே சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்லிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலோ இல்லை இதனால் வந்து இந்தந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதையும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.